ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் மீண்டுமாக வேத வசனத்தை தியானித்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கற்றுக்கொள்வதன் மூலமாக ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் விதமாக இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாளிலும் கூட சந்தோஷம், அதாவது எதற்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்கின்ற தலையங்கத்திலே நாங்கள் வேதத்தை தியானித்து பார்க்க இருக்கின்றோம். அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாங்கள் வாசித்தால் அதிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. இந்த சம்பவம் இந்த காலகட்டத்திலே அநேகமான திருச்சபைகளிலே அநேகமான ஒளிவிழா நிகழ்வுகளிலே வாசிக்கப்பட்டு பேசப்பட்டு பிரசங்கம் பண்ணப்பட்டு வருகின்ற ஒரு வேத பகுதியாக இருக்கின்றது. இந்த வசனத்தை நாம் முதலாவதாக வாசிப்போம், பின்பு நாங்கள் தியானிப்போம். லூக்கா 2:9-10 அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த நற்செய்தி, இதன் மூலமாக தேவதூதன் அங்கே சொல்லுகிறான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி. சந்தோஷம் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அநேக நேரங்களிலே எங்களுக்கு இருக்கின்ற காரியங்களிலே நாங்கள் திருப்தி அடையாத பொழுது, எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக அல்லது எங்களுடைய உறவுகள் மூலமாக கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக நாங்கள் திருப்தி அடையாத பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நாங்கள் இழந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. அதனாலே சந்தோஷம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாய் இருக்கின்றது. கடவுளும் மனிதன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தை அவனுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது ஏதேன் என்று அர்த்தம். ரிலாக்ஸ், இளைப்பாறுதலான ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். யார் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார்? தேவன் மனுஷனுக்கு அதை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் மனுஷன் தேவனாலே கொடுக்கப்படுகின்ற காரியங்களிலே திருப்தி அடையாதவனாய் சில நேரங்களிலே எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். சிறு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு 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 விளையாட்டு பொருளை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பொருளை வைத்துக்கொண்டு இன்னொரு விளையாட்டு பொருளை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற அந்த விளையாட்டு பொருளிலே அவர்கள் திருப்தி அடையாதவர்களாக, நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தை பெற்றவர்களாக அந்த பொருளை அவர்கள் நாடுகிறதை பார்க்கலாம். எங்களுடைய பெரியவர்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும் பொழுது, புதிதாக ஒரு மொபைல் ஃபோன் வரும் பொழுது சந்தோஷப்படுகிறோம். பின்பு அந்த மொபைல் ஃபோனிலிருந்து இன்னொரு மொபைல் ஃபோன் புதிதாக அந்த அந்த நிறுவனத்தினர் அவர்கள் அதை லான்ச் பண்ணும் பொழுது, ஐயோ அந்த ஃபோன் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நல்ல ஃபோனைத்தான் வைத்திருப்போம், நாங்கள் அதிலே திருப்தி அடையாமல் நாங்கள் அதை குறித்து சிந்தித்து கவலைப்படுவதுண்டு. அதிலே நாங்கள் சந்தோஷத்தை இழந்து போகிறோம். அதே போல ஏதாவது வீட்டிலே ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாங்கள் இருக்கின்ற உடுப்பை போட்டு திருப்தி அடையாதபடிக்கு இன்னொரு புது உடுப்பு இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகையினாலே சந்தோஷம் என்கின்றது மிகவும் ஒரு முக்கியமாக இருக்கின்றது. அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்.
பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து சிந்தித்து பார்த்தீர்களானால் அவர் சந்தோஷப்படுகிறதற்குரிய எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு அதிகமான உபத்திரவத்தினாலும் அவ்வளவு அதிகமான சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டவராகவும் அவ்வளவு அதிகமான பசியிலும் அவர் பட்டினியிலும் பலவிதமான துன்பத்திலும் அவர் அவருடைய ஊழிய பாதையிலே கடந்து போன ஒரு மனுஷனாய் இருந்தாலும் அவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது அவர் 2 தடவை அப்படி உறுதியாக சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சந்தோஷம் என்கின்ற இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, திருப்தி இன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாங்கள் சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. அதனாலே பவுல் அப்போஸ்தலன் அப்படியாக சொல்லுகிறார், இன்றைக்கு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள், தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள், தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற நாங்கள், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற போதுமான ஆசீர்வாதத்திலே நாங்கள் திருப்தி அடைகிறோமா, சந்தோஷப்படுகின்றோமா, கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோமா, அல்லது முறுமுறுத்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு தேசத்துக்கு அழைத்து சென்றார். அவர்களிடத்திலே அவர் மோசே மூலமாக சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீங்கள் போக இருக்கின்றீர்கள், நீங்கள் வசித்த எகிப்து தேசத்தை போலல்ல, அது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று என்று அங்கே பேசி அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் இவைகளையெல்லாம் கேட்டாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய், திருப்தி அடையாதவர்களாய் அங்கே அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்கின்ற நாங்களும் எப்படி இருக்கின்றோம்? இன்றைக்கு எங்களுடைய ஊழியர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஏதோ ஒரு பிசாசை திறத்தி விட்டார், அவர்கள் அதிலே சந்தோஷப்படுகிறார்கள். ஏதோ ஒரு அற்புதம் நடந்து விட்டால் அதிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதே ஒரு திருச்சபை கட்டிடம் கட்டுப்பட்டால் சந்தோஷப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் நல்லதுதான், சந்தோஷப்பட வேண்டிய விடயங்கள் தான். ஆனால் இதைவிட அதிகமான சந்தோஷம் என்னவென்றால், தகுதி இல்லாதவர்களாகிய நாங்கள் ஊழியர்கள் என்று அழைக்கப்படுவதற்கே எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. எங்கே இருந்து நாங்கள் வந்தோம் என்று நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாய் தெரியும். நாங்கள் எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவங்கள் செய்தோம் நமக்கு நன்றாய் தெரியும். எந்தெந்த இடங்களிலே நாங்கள் வேத வார்த்தைகளுக்கு முரணாக ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டோம் நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாய் தெரியும். நாம் தெரியாது, இல்லை மறந்து விட்டேன் என்று சொல்லுவோமானால் நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், நாம் யாரிடமும் அதை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், நம்மை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். பாருங்கள், நம்மை ஆண்டவர் அவருடைய ஊழியராக மாற்றுவதற்கு அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கின்றது கர்த்தராலே. ஆகையினாலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். அப்படியான ஒரு சம்பவம் வேத புத்தகத்திலே நடக்கின்றது. நமக்கு தெரியும், ஆண்டவர் வேறு 70 சீஷர்களை தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் தெரிந்து கொண்டு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே சந்தோஷமாக வந்து மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் அதை வாசிப்போம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அதற்கு முன்பதாக இருந்த எந்த தீர்க்கதரிசிகளும் அல்லது எந்த ஒரு தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்க, அவர்கள் பிசாசுகளை திரட்டி அசுத்தாவிகளிலே இருந்து விடுதலை கொடுத்து நோய்களை குணமாக்கி அந்த ஊழியத்தை அவர்கள் செய்ததில்லை. இந்த விதமான ஊழிய இந்த சிஸ்டம் ஆரம்பித்தது எப்பொழுது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவருடைய ஊழியத்துக்கு பின்பதாகவே இந்த பிசாசுகளை திரட்டும் ஊழியமும் இந்த அற்புத அடையாளங்கள், அதாவது நோயாளர்களை சுகமாக்குகின்ற இந்த அற்புத அடையாள ஊழியங்களும் அதிகமாக நடக்க ஆரம்பித்ததை பார்க்கலாம். அதனால் இவர்கள் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரை, நாங்கள் திரட்டும் பொழுதும், நாங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுதும் பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். 18வது வசனம்,
அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றார். அதாவது இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பிசாசு என்னை அவிடத்திலே அடித்து விடுமோ, அல்லது இவ்விடத்திலே அடித்து விடுமோ, அல்லது இதிலே பிசாசு இருக்குமோ என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் பிசாசு 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 என்று சொல்லி வாழ்கின்ற சில தேவனுடைய ஜனங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை ஆண்டவருடைய வசனம். அதாவது இங்கே அவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி. நாம் ஒழுங்காக கர்த்தரோடு சரியான உறவிலே பரிசுத்தமாக தேவனுடைய வார்த்தையிலும் தேவனோடு இருக்கின்ற உறவிலும் அந்த ஜபத்திலும் நாங்கள் வளரும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு எங்களை மேற்கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் பிசாசு ஒரு தந்திரத்தை செய்வான். எப்படி என்று சொன்னால், எங்களை எப்படி வீழ்த்தலாம், எங்களை எப்படி வஞ்சிக்கலாம், எங்களை எப்படி அவனுடைய பக்கம் எங்களை சாய்த்து விடலாம் என்று அவன் தந்திரத்தை செய்து கொண்டிருப்பானே ஒழிய நம்மை சேதப்படுத்தும்படிக்கு எந்த காரியத்தையும் அவன் கொண்டு வர மாட்டான். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நாம் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே இந்த வார்த்தையின் மூலம் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய நாமங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பரலோகத்திலே இருக்கின்ற ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் கிறிஸ்தவர்களாய், தேவ பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியர்களாய் வாழும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் அந்த வேளையிலும் நாம் கண்களை மூடும் பொழுது, நாங்கள் மரிக்கும் பொழுது, எங்களுடைய மரணம் எங்களுக்கு வந்து எங்களை மேற்கொள்வதற்கான நேரம் வந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். நம்முடைய பேர் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதனாலே நாம் வாழும் பொழுதும், நாங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுதும், நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களுடைய பெயர்கள் அங்கே பரலோகத்திலே நினைவு கூறப்பட்டிருக்கின்றது, அது எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆகையினாலே இந்த பூமி சம்பந்தமான இந்த பூமியோடு, இந்த உலகத்தோடு இருக்கின்ற சிறிய சிறிய பாதிப்புகளினாலே, சிறிய சிறிய வேதனையினாலே நாங்கள் வேதனை அடைந்து கவலைப்பட்டு திருப்தியின்மையினாலே நாங்கள் தேவனை விட்டு வழி விலகாதபடிக்கு, ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா சிறிய காரியத்திலும் நாங்கள் திருப்தி உள்ளவர்களாய் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாயிருப்போம். ஆகையினாலே இன்றைய நாளிலும் இந்த ஒளிப்பதிவை பார்த்து நீங்கள் எதற்காக சந்தோஷப்படுகிறீர்கள்? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பிழையான காரியத்துக்காக சந்தோஷப்பட்டீர்கள் என்றால் அதை அவரிடத்திலே நிறுத்திவிட்டு ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களிடத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.